இறால் தொக்கு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ப்ரான் எடுத்து நல்லா நரம்பு நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதை பொரிச்சுக்கணும். இது ப்ரான் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். இந்த பதத்தில் இதை எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பட்டை இது போட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 தக்காளி போட்டுக்கணும். அதுவும் நல்லா குழஞ்சி வதங்கினதும் அது கூட ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டுக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தொக்கு பதம் வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிற அளவுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். ப்ரான் நல்லா வெந்துட்டு இருந்தால் இது கூட தேவையில்லை, 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். காரசாரமாக வேணும்னு நினச்சா இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம்.